ஊர்லேயே என்ன மாதிரியான ஒரு பத்தினி யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கான வீடியோ தான் இது. பழித்தோர் தலையில் பழியுண்டு அறியேன் பெண்ணே, ஆனால் உனக்கு பாடையிலும் பழுதுண்டு என்ற பழமொழிக்கான வீடியோ தான் இது. இந்த பழமொழி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, பட் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கான வீடியோன்னு கூட சொல்லலாம். அதாவது பெண்ணை பார்த்து இழிவாக பேசக்கூடிய அவங்களுக்கான ஒரு வீடியோ. ஒரு காலத்தில் ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அம்மா அப்பா எல்லாரையும் வெறுத்துட்டு திருமணம் பண்ணி ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த புறம்போக்கு என்ன பண்ணிட்டான்னா அந்த பெண்ணை பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டான். அவங்களும் மாசமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு, ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த பெண் குழந்தையை எப்படி வளர்க்குறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க வாழ்க்கையில். அதாவது அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அந்த அளவுக்கு கூட அந்த அம்மா கிட்ட காசு இல்லையா. அப்போ எல்லார்கிட்டையுமே வேலை போய் கேட்டிருக்காங்க. ஏதாவது எனக்கு வேலை கொடுங்க, என் குழந்தைக்கு பால் கொடுக்க கூட எனக்கு தெம்பில்லை, நான் சாப்பிட்டாதான் என் குழந்தைக்கு பால் கொடுக்கணும், அதுக்கு கூட எனக்கு தெம்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஊர் மக்களில் இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, மோஸ்ட் ஆஃப் உனக்கு தான் வீட்டுக்காரர் இல்லை, நை 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 நை, நான் உனக்கு காசு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அம்மா ஒத்துக்கலை. எப்படியோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஒரு 2 வயசு வரைக்கும் வளர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் அந்த குழந்தைக்கு பசி தாங்கவே முடியலையா, ஓன்னு அழுதான். அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. அப்போ வீடு வீடாக போயிட்டு கேட்குறாங்களாம், என் பிள்ளைக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் ஒரு பால் கொடுங்க, ஏதாச்சும் ஒரு பண்ணாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாருமே அவங்கள மதிக்காமல் அடித்து வெளியே துரத்தி விட்டுடுறாங்க. அப்போது ஒரு ஆள் ஓகே, நான் உனக்கு தேவையான காசு கொடுக்குறேன், இப்போதைக்கு உன் குழந்தையோட பசி தீக்கிறதுக்கு கொடுக்குறேன், பட் ஆனால் இன்னைக்கு நீ என் கூட இருக்கணும் அந்த மாதிரி சொல்லவோ அந்த அம்மாவுக்கு வேற வழி தெரியாமல் அந்த குழந்தையோட பசி தீக்கிறதுக்காக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறமேட்டிக்கா அந்த ஆள் கொடுத்துட்டு போன காசுலாம் அந்த அம்மா அந்த குழந்தைக்கு பண்ணு வாங்கி கொடுத்தாங்களாம். இதே மாதிரி அடுத்த நாள் வருது, அந்த குழந்தைக்கு பசிக்குது. அம்மா கிட்ட போயிட்டு அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுகும்போது அந்த குழந்தை சொல்லுதான், அம்மா நான் வேணா நேற்று ஒரு மாமா வந்தாங்கல்ல, அவங்கள வேணா கூட்டிகிட்டு வரேன், அவங்க பண்ணு தருவாங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா அந்த குழந்தைய கட்டி அணைச்சி இறுக அழுதான். சரி, வேற வழி இல்லாமல் தன் குழந்தைய வளர்க்கறதுக்காக அந்த அம்மா என்னவாயிடுறாங்களாம், தாசியாக மாறிடுறாங்களாம். ஸோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தாசியாக மாறி அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு புத்தி தெரியும் வயசில் பள்ளிக்கூடத்துலேயும் சரி ஊர் மக்களும் சரி அந்த குழந்தைய ரொம்ப இழிவாக பேசுகிறாங்களாம். நீ இப்பேற்பட்ட தாசியோட மகள் தானே, நீ மட்டும் எப்படி இருப்ப அப்படின்னு. ஏன்னா அந்த குழந்தை அவ்வளோ ஒரு அழகாக பிறந்துச்சான். அச்சுச்சோ, நம்ம அம்மா மாதிரி நம்மளையும் சொல்லிடுவாங்களோ, நம்மளையும் அந்த மாதிரி ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு அந்த குழந்தை பயந்து என்ன படித்தான், தன்னுடைய அம்மாவையே வீட்டை விட்டு துரத்திட்டு அந்த வீட்டில் தன் அம்மா சேர்த்து வச்ச அந்த காசு நகைகள் இதெல்லாம் வச்சு நான் எனக்கு எந்த ஒரு உறவும் தேவையில்லை, எந்த ஒரு துணையும் தேவையில்லை, நான் கடைசி வரைக்கும் கன்னியாவே நான் வாழ்ந்துட்டு போகிறேன், என் அம்மாவுக்கு அந்த பேர் எனக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் தனிப்பட்ட முறையில் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கும் ஒரு 18 வயசு ஆகிடுச்சான். 18 வயசு ஆகிற வரைக்குமே அந்த பெண்ணை அந்த ஊர் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் கூட பார்த்ததே கிடையாதான். எந்த ஒரு ஆண்மகன் கண்ணுக்குமே நானோ இல்லை என் உடலோ தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த பெண் வளர்ந்தாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் சீக் அந்த பெண் இறக்குற நிலைமை வருது. அப்போ அந்த ஊர் மக்கள் 4 பெண்களை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இறந்ததுக்கப்புறம் என்னை குளிப்பாட்டும் போது கூட என்னோட ஆடையை அவிழ்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் இறந்துடுறாங்க. அதே மாதிரி குளிப்பாட்டும் போது அந்த பெண்ணுடைய ஆசைக்கேற்ற மாதிரி அந்த பெண்ணுடைய ஆடையை அவிழ்க்காமலே குளிப்பாட்டி விடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணை சுடுகாட்டுக்கு தூக்கி போகும்போது பெண்கள் தூக்கிட்டு போக முடியாது இல்லையா, அப்போ 4 ஆண்கள் தானே தூக்கிட்டு போகணும். 4 ஆண்கள் தூக்கிட்டு போகும்போது இடையில போகும்பொழுது புயல், மழை, காற்று, பெரும் வெள்ளம் அடித்ததில் அந்த இடத்துலையே அந்த பிணத்தை வச்சுட்டு 4 பேரும் ஓடிட்டாங்களாம்.
பிணத்து மேலே இருக்கக்கூடிய ஆடையை அங்கேருந்து ஒரு நாய் வந்து ஃபுல்லாக இழுத்து கிழிச்சு அந்த உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சான். அப்போ அந்த போன அந்த 4 ஆண் மகன்களும் அங்கே வந்து பார்த்தா அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு, என்னோட உடலை வந்து யாருமே பார்க்கக்கூடாது, அது தன்னுடைய கணவனா பார்க்குறாங்க அப்படின்னா அப்படியேப்பட்ட திருமணமே எனக்கு வேணான்னு சொன்ன அந்த பெண்ணை கடைசியில் என்ன ஆச்சுன்னா அந்த 4 ஆண் மகனும் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சான். அப்புறம் தான் கட்டிகிட்டு இருந்த அந்த வேஷ்டியை கலட்டி எடுத்துகிட்டு போயிட்டு வெட்டியான்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாங்க கொளுத்துறதுக்கு. கடைசியில் அந்த வெட்டியான் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, அந்த பெண்ணோட உடம்புல ஒட்டு துணி கூட இல்லை இல்லையா. அப்போ அந்த பெண் வந்து ரொம்ப அழகாக இருக்குமா, ரொம்ப அழகாக இருந்துதான். அந்த இறந்து போன பிணத்தின் மேல் ஆசை கொண்டு அந்த பெண்ணை வந்துட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தன்னோட அம்மா வந்து தனக்காகத்தான் அந்த தொழிலை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, தன்னால் தான் நம்ம அம்மா வந்து இவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றது கூட அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அம்மாவையே இழிவுபடுத்தி வெளியே துரத்திட்டு எந்த ஆண் மகனையுமே நான் பார்க்க மாட்டேன், நான் வந்து பத்தினியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமாக வீட்டுக்குள்ளேயே இருந்த அந்த பெண்ணுக்கு அந்த பழமொழி தான், பழித்தார் தலையில் பழுதுண்டு விடியுமோ அறியேன் பெண்ணே, உனக்கு பாடையிலும் பழுதுண்டுனா, பாடைனா இறந்ததுக்கப்புறம் உனக்கு அந்த பழி வந்து விடியும் அப்படின்னு அர்த்தம். அதே போல் நடந்துருச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, யாருமே பழிக்கக்கூடாது. ஓகே, இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க, கமெண்ட்டில் ஹார்ட் சிம்பிள் கொடுத்துட்டு போங்க. Bye-bye.